கூட மனசுல தோணலையா அந்த ஆளுக்கு? தோணலையா அத்தை? அப்படி நாங்க என்ன பாவம் பண்ணோம்? என்ன பாவம் பண்ணோம்? என்ன பாவம் பண்ணோம்? அம்மா, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க அத்தை, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. நீங்க என்கிட்ட மறைச்சுதான் வாழ்ந்தீங்களா? உங்க புள்ள செஞ்ச தப்பால இத்தனை வருஷம் கழிச்சு அந்த பசுபதி நம்ம வீட்டை போட்டுட்டு நம்மள தெருல நிக்க வச்சாங்க. அப்ப நம்ம கஷ்டப்படல. அப்ப எங்க போச்சு அந்த குடும்பம்? உங்க அப்பா நம்மள அம்போன்னு விட்டுட்டு போன மாதிரி அந்த குடும்பத்தை ஒண்ணு விடல. நிறைய காசு பணம்னு எல்லாம் வச்சுட்டு தான் போயிருக்காரு. எல்லா பணமும் தீர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம இப்ப வந்து நம்மள சொரண்டலான்னு வந்து நிக்கிறாங்க. இதுல 2 பிள்ளைங்க வேற. மாமா டென்ஷன் ஆகாதம்மா, கொஞ்சம் அமைதி. அந்த ஆளு சொர்க்கத்துக்கெல்லாம் போயிருக்க மாட்டாருடி. ஏமா சொல்றேன், நரகத்துக்கு தாண்டி போயிருப்பான். எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை செஞ்சுட்டு எப்படி ஏன் கூட வாழ முடிஞ்சது? நரகத்துக்கு தாண்டி போயிருப்பான். அப்பா அப்பான்னு உசுர விட்டீங்களே, உங்களுக்கு எல்லாம் அந்த ஆளு இப்படி ஒரு துரோகத்தை செய்யலாமா? வெக்க கெட்டு போய் அந்த குடும்பத்துக்கிட்டே நம்மள பத்தி சொல்லிருக்காரு. என்ன தைரியம் வந்து நிக்கிறாங்க பாரு. அப்பா அப்பா இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவாருன்னு நான் நினைக்கவே இல்லை. எப்படி ஒரு மனுஷன் 20-25 வருஷமா எங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு இருந்திருக்காருன்னா பாத்துக்கோங்களேன். நேத்து வரைக்கும் என் அப்பாவை என் மனசுல நான் எங்கேயோ வச்சிருந்தேங்க. அந்த ஆள் ஒரு ஹீரோ.